உன்னோட சுஜூதி என்ன, அல்லாஹ்வோடு உனது தொடர்பு என்ன, உனது எண்ணங்கள் என்ன, இந்த மார்க்கத்தில் உன்னோட பங்களிப்பு என்ன, உண்மையாக எப்படி இருக்கிற. வெளி உலகத்தில் எவ்வளவு காட்டிடலாம், நம்மளோட சூரத்தில், சீரத்தில், நம்மளோட சேவைகளில், பேச்சில், கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். தனிப்பட்ட ரீதியாக நீ தனிச்சு நிற்கிற நேரத்தில் நீ இந்த தீனில் யார், நீ இந்த தீனுடைய சப்ஜெக்டில் என்ன இருக்கிறாய் என்பதான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஸோ அதனால் நாங்கள் அதாவது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்ற கேள்விதான் மார்க்க பணியாளர்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி. இதில் ஒரு மிக முக்கியமான பகுதி தான் மூன்றாவது என்னென்னா இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்பது நம்ம நிறைய படிக்கிறோம், நம்ம நிறைய கேட்குறோம், நிறைய பேசுகிறோம், அதெல்லாம் ஒரு உண்மையான அம்சம். ஆனால் இந்த இஹ்லாஸுடைய வடிவம் எங்கள்கிட்ட எப்படி இருக்குது என்று சொன்னால் அது சொல்கிறது எந்த ஒரு செய்தியும் அல்லாஹ்வுடைய பார்வை இவன் எனக்காக செய்கிறானான்றது தான். அல்லாஹ்வுடைய பார்வை என்ன, தீனை பார்ப்பான், அந்த தீனை யாருக்காக செய்கிறானா, எனக்காக செய்கிறானா என்று தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்க போகிறான். இப்போ எனக்காக செய்கிறானா என்ற அந்த பார்வை மட்டும் அதில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வைங்களேன், அதில் தோல்வி ஆகிட்டோன்னு வைங்களேன், நம்ம எவ்வளவு பெரிய சேவை செஞ்சிட்டாலும் சரி, அவ்வளவு முன்னேற்றத்தை இந்த மார்க்கத்தை கொடுத்துட்டாலும் சரி, மக்கள்கிட்ட என்ன பேரை நம்ம எடுத்து விட்டாலும் சரி, நாளை மறுமையில் செல்லா காசு, ஒரு பெருமதியுமே என்ன இல்லை, எந்த பெருமானமும் இல்லை. வேணும்னா உலகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிருக்கும், ஒரு 30 வருஷம் பெருமை அடித்து தெரிஞ்சிக்கலாம், ஒரு 30 வருஷம் பேர் எடுத்திருக்கலாம், ஒரு 35 வருஷம் கண்ணியமான வாழ்க்கை என்ன செஞ்சுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். மத்தா உன் கலீல், அற்பமான இன்பங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அதாவது அனுபவித்து விடுவோம். இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிற மாதிரி இந்த உலகத்துடைய சோதனைகள் கடந்து போய்விடும், அதனுடைய இன்பங்கள் மறந்து போய்விடும். இந்த உலகம்